ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருக்மணி இல்லம். இன்றைக்கி சூப்பரான ஒரு எறா பிரியாணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நான் குக்கர்லேயே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்காக குக்கரில் ஒரு 100 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த பிரியாணி பூ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா ஒரு மாதிரி பொன்னிறமாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. அண்ட் கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம். 1.5 சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி. சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சை பழம் நான் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். நல்லா பிழிஞ்சு விட்டு நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதுக்கு 1 கிலோ எறா எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு நம்ம இந்த எறாவை எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எறா ரொம்ப வேகக்கூடாது. வெந்துருச்சுன்னா ரொம்ப நேரம் வேகக்கூடாது. வெந்துடும், கரெக்டாக வெந்துடணும். ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ஜவ்வு மாதிரி ஆகிடும். அதனால் 2 நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நல்லா எறா கொஞ்சம் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அந்த பாஸ்மதி ரைஸுக்கு 3 கிளாஸ்க்கு 5 கிளாஸு தண்ணி வச்சு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கப்பு தான் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். 3 கப்பு ரைஸுக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் பாஸ்மதி ரைஸுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு இது கொதிச்சதுக்கப்புறமா அரிசியை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெலாம் வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக. இப்போ வேணும்னா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரே ஒரு ஸ்டீம் தான் நான் வைக்க போகிறேன். இப்போ ஒரு ஸ்டீம் வச்சதுக்கப்புறம் ஸ்டீம் நல்லா அவுட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். பிரியாணி ரொம்ப பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு அது ஒட்டின மாதிரி இருக்குது. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஆறுச்சுன்னா அப்படியே சூப்பராக புலன்னு இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. என்னோடய ஸ்டைலில் நான் பிரியாணி பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.